இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பரிசு இருக்கு தருகிறேன் என ஆசை வலையை விரித்து சோளக்காட்டுக்கு சிறுமியை வரவழைத்து கழுத்தை அறுத்து போட்டு சென்றதாக வெளியான தகவல் அதிர்ச்சியடைய வைத்திருக்கிறது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே அரசு பள்ளியில் பயின்று வந்த 10ஆம் வகுப்பு மாணவி விடுமுறை நாளான ஞாயிற்றுக்கிழமையில் வீட்டில் இருந்தார். இந்த நிலையில் அந்த மாணவியுடன் பழகிய 12ஆம் வகுப்பு மாணவன் செல்போனில் தொடர்பு கொண்டு சோளக்காட்டு பக்கம் வர கூறியதாகவும் அம்மாணவி முதலில் மறுக்கவே தான் உனக்காக பரிசு வைத்திருக்கிறேன் என காதல் மொழிகளில் பேசி வர வற்புறுத்தியதாக சொல்லப்படுகிறது. வஞ்சகத்தை மனதில் வைத்துக் கொண்டு அவன் அழைத்தது தெரியாமல் அவன் சொன்னதை கண்மூடித்தனமாக நம்பி சென்ற சிறுமிக்கு சோளக்காட்டில் காத்திருந்தது பரிசு அல்ல, சித்திரவதைதான். வீட்டிற்கு அருகிலேயே சோளக்காடு இருந்ததால் நடந்தே சிறுமி சென்ற நிலையில் அம்மாணவனுடன் சேர்ந்து மேலும் 2 மாணவர்களும் வந்ததாகவும் சோளக்காட்டுக்குள் சிறுமி வந்ததும் முதலில் பேசிக் கொண்டிருந்த மாணவர்கள் பின்னர் நேரமாக ஆக எல்லை மீற தொடங்கியதாகவும் சொல்லப்படுகிறது. மூவரும் அச்சிறுமியை கூட்டு பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்க அந்த குரூர மனம் படைத்தவர்களிடமிருந்து தப்பிக்க சிறுமி அனைத்து வகையிலும் முயன்றதாக கூறப்படுகிறது. மாணவர்கள் தங்களது பாலியல் இச்சைக்காக உடன் பழகி வந்த மாணவியையே பலிகடாவாக்க துணிந்து திட்டத்தை பிசுறு இல்லாமல் தீட்டியிருந்த நிலையில் அச்சிறுமி ஒத்து வராமல் முரண்டு பிடித்து எகிரி குதித்து கத்தி கூச்சலிட்டதால் பதறி போன மாணவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது புலப்படாமல் தவித்ததாக தெரிகிறது. ஒரு கட்டத்தில் வேறு எவரும் வந்தால் வசமாக சிக்கிக் கொள்வோம் என பயந்து தாங்கள் எடுத்து வந்த கத்தியால் இரக்கமே இல்லாமல் சிறுமியின் கழுத்தை அறுத்துவிட்டு தப்பியதாக சொல்லப்படுகிறது. கழுத்தறுக்கப்பட்ட சிறுமியின் அழுகை குரல் சப்தம் கேட்டு அருகில் இருந்தவர்கள் ஓடி வந்து மீட்டனர். இதனிடையே திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சிறுமிக்கு தீவிரமாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த பால விடுதி போலீசார் மாணவனை சுத்து போட்டு பிடித்த நிலையில் 2 தலைமறைவானதாக சொல்லப்படுகிறது. இதனிடையே நடந்த சம்பவம் குறித்து விளக்கம் அளித்துள்ள காவல்துறை ஒரு மாணவன் மட்டுமே மாணவியை கழுத்தறுத்து விட்டு செயினை பறித்து சென்றதாகவும் பாலியல் நோக்கத்தோடு தொல்லை கொடுக்கவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறது. அது மட்டுமின்றி பாதிக்கப்பட்ட சிறுமியின் உறவுக்கார மாணவன்தான் இந்த செயலில் ஈடுபட்டதாகவும் சிறுமி மாணவனை இழிவாக பேசியதால் பழிவாங்கும் நோக்கில் இச்சம்பவம் நடந்ததாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். ஆனால் போலீசாரின் கூற்றுக்கு நேர்மாறாக குற்றம் சாட்டும் சிறுமியின் தாய் இரவு 7:50 மணி போல் கழிவறைக்கு சென்ற தனது மகள் 12ஆம் வகுப்பு மாணவனால் கழுத்தறுக்கப்பட்ட நிலையில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதாக நடுக்கத்துடன் கூறினார். தனது மகளுக்கு நேர்ந்த கொடுமை இனி எந்த பெண்ணிற்கும் நடக்கக்கூடாது என்றும் அவன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். அந்த நிலைமையில கழுத்துல அறுத்து ரத்தத்தோட ஒடியாந்துச்சு. நான் இப்போ லைட்டை விட்டுட்டே போனேன், தொலை போவோம் லைட்டை பார்க்க ஒடியாந்துச்சு. ஒடியாந்ததுக்கு அப்புறம் தான் ஐயோ என்ன பண்ணாங்க அம்மா அப்படின்னு போய் கெஞ்சினேன். சொல்லுவாப்பா அப்படின்னு. அதனால் வாய் பேச முடியல, சைகை மட்டும் காட்டுச்சு, ஓடுறாங்கன்னு கை காட்டுச்சு. அதுக்கப்புறம் நான் ஆஸ்பத்திரி கொண்டு வர்ற வழியை பார்த்துட்டேன். ஆனால் என் பொண்ணுக்கு நடந்த கொடுமைக்கு தக்க தண்டனை இந்த கவர்மெண்ட் எனக்கு, அரசாங்கம் எனக்கு வாங்கி கொடுக்கணும், அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். இந்த நிலையில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்துள்ள மாணவியின் தந்தை போலீசார் தங்களை மிரட்டி எதிர்த்தரப்பினருக்கு சாதகமாக செயல்படுவதாகவும் குற்றவாளிகளை காப்பாற்ற முயல்வதாகவும் தெரிவித்தார். ஆபரேஷன் பண்ணியிருக்காங்க. போலீஸ் வந்து என்ன சொன்னாங்க? போலீஸ் வந்தானது நீங்க செய்தியில தவறான செய்தியை போட்டிருக்காங்க அப்படின்னால அந்த செய்தி அந்த நாளிதழ் மேல கேஸ் போடுறோம், நீங்க அதுக்கு சம்மதம் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன் கேட்டு வந்து கையெழுத்து கேட்டாங்க. அவங்க எழுதி கையெழுத்து கேட்டாங்க, அதை நான் கையெழுத்து போட முடியாதுன்னு தாட்டி விட்டுறேன் சார். மாதிரி
போலீஸ் நடவடிக்கை அவங்களுக்கு போலீஸ் நடவடிக்கை அவங்களானது அவங்க ஏன்னா எதிர்ப்பு பார்ட்டிகளுக்கு சாதகமா பேசுற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க சார். எதுவாக இருந்தாலும் 10ஆம் வகுப்பு மாணவிக்கு நேர்ந்த கொடுமைக்கு அரசு நேர்மையாக விசாரணை நடத்தி நியாயத்தை பெற்றுத்தர வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையும் எதிர்பார்ப்பாகவும் உள்ளது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.